ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா என்ன, எத்தனை டைப் இருக்கும், ஸோ ஆல்ரெடி பார்த்துப்போம் பார்ட் 1லேயே. ஸோ பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் முக்கிய ரோல் வகிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் தான். ஸோ அட்ஜெக்டிவ்னா நவுனை உயர்த்தி காட்டுவது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் எப்படி மாற்றுறது அப்படி சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் சூப்பர்லேட்டிவ்லேருந்து எப்படி கம்பேரிட்டிவ்க்கு மாற்றுறது, ஸோ அப்படியே கம்பேரிட்டிவ்லேருந்து எப்படி பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றுறது, சூப்பர்லேட்டிவ்லேருந்து டேரெக்டாக பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் எப்படி மாற்றுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சூப்பர்லேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா தி வந்திருக்கும் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்ந்து வந்திருக்கும் அப்படி சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இருக்கிறதுல ஈஸியானது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். ஸோ பார்ட் 2 வந்து அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சூப்பர்லேட்டிவ் பற்றி மட்டுமே பார்ப்போம் பார்ட் 2ல். சூப்பர்லேட்டிவ்லேருந்து எப்படி கம்பேரிட்டிவ் மாற்றுறது, அகைன் சூப்பர்லேட்டிவ்லேருந்து எப்படி பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்ட் 2ல் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பார்ட் 1ல் தான் மேஜர் ரோல் எல்லாமே உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாக என்ன அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்டு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நம்ம பார்ட் 1ல் தான் போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்ட் 2 பார்ப்போம். சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் சூப்பர்லேட்டிவ்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தி வந்திருக்கும் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து 2 சிலபிளுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட் வந்திருக்கும். ஸோ சப்போஸ் அதேமாதிரி சூப்பர்லேட்டிவ்லேயே 2 இருக்குது. ஒன்று தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ், இன்னொன்று ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னு சொல்லி 2 இருக்குது. நமக்கு தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்தது அப்படின்னா கம்பேரிட்டிவ்க்கு மாற்றும் போது எனி அதர் ஆட் பண்ணணும். அதுவே தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வரும்போது நம்ம பாசிட்டிவ்க்கு மாற்ற சொன்னாங்க அப்படின்னா நோ அதர்னு ஆட் பண்ணணும். ஸோ நோ அதர் ஆட் பண்ணும்போது நோ அப்படின்றது நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாசிட்டிவில் நெகட்டிவ் வந்தால் என்ன வரணும், ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் வரணும். அதேமாதிரி ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வரும்போது சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வரும்போது இதை நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும் போது மோஸ்ட் அதை யூஸ் பண்ணலாம், மெனி அதை யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. நெகட்டிவில் வந்தால் இது, பாசிட்டிவில் வந்தால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆப்ஷனில் மோஸ்ட் அது இருந்தாலும் ரைட் பண்ணுங்கள், மெனி அது இருந்தாலும் டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதுவே ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னு சூப்பர்லேட்டிவ் வந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவ்க்கு மாற்றும் போது நம்ம வெரி ஃபியூ பண்ணணும். ஸோ வெரி ஃபியூ பார்க்கும்போது இது வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதனால் நம்ம ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ராணா இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்துருக்கு. ஸோ அப்போ என்னது, நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்று இதில் இருக்கிறது தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஸோ அதேமாதிரி தி ப்ளஸ் டாலஸ்ட்னு வந்துருக்கு, இஎஸ்டி சேர்ந்து வந்துருக்கு. அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சலாம் சூப்பர்லேட்டிவ்ன்ட்டு. ஸோ தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சூப்பர்லேட்டிவ்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவ்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ் ஃபஸ்ட்டு மாற்றுவோம். கம்பேரிட்டிவ் மாற்றும்போது என்ன சொன்னோம், அதேமாதிரி நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் நம்ம பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ்க்கும் கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் மாற்றும்போது சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் எல்லாம் மாற்றணும், அதெல்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இதுக்கு அந்தமாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அது கொஞ்சம் புரிஞ்சிடும் நம்ம எந்த இடத்துல மாற்றணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் மாற்றும்போது எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல, சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டில் மாற்ற தேவையில்ல, அப்படியே எழுதுங்க. ஸோ ராணா இஸ் தி டாலஸ்ட்னு பார்த்தீங்களா, அந்த தி டாலஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும்போது என்ன போடுவோம், டாலர் தென் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இப்போ ராணா இஸ் டாலர் தென், இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எனி அதர் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். காரணம் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வரும்போது கம்பேரிட்டிவ் மாற்றும்போது என்ன பண்ணுவோம், எனி அதர் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணணும். அதனால தான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம், ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ராணா இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ், அப்படியே கண்டினியூ எழுதிக்க வேண்டியதான். ஸோ பாருங்கள், ராணா இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். புரியுதுங்களா. ராணா இஸ் இந்த தி டாலர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும்போது டாலர் தென் போடுவோம். ப்ளஸ் அடிஷ்னல் என்ன பண்ணுவோம், இந்த எனி அதர் அப்படின்ற வேர்டை ஆட் பண்ணிக்கணும். காரணம் இங்கே தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்ததுனால, சூப்பர்லேட்டிவில் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்துருக்கிறதுனால நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும்போது எனி அதர்ன்ற வேர்டை ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்டினியூவாக பாய் இந்த கிளாஸ் கண்டினியூ எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை பாசிட்டிவ் மாற்றும்போது கம்பேரிட்டிவ் மாற்றும்போது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல இல்லைங்களா, ராணா இஸ் நம்ம கண்டினியூவாக எழுதிட்டோம்ல, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றல. ஆனால் பாசிட்டிவ் மாற்றும்போது அப்படி கிடையாது. நம்ம இந்த ஆட் பண்ண வேண்டிய நோ அதர்ன்ற வேர்டு இருக்குல்ல, இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த நோ அதர் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த வேர்டை வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். எப்படி சூப்பர்லேட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் மாற்றும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிட்டு இந்த அட்ஜெக்டிவ் கூட இதை ஆட் பண்ணிப்போம்.
ஆனால் சூப்பர்லேட்டிவ் வந்து பாசிட்டிவ்க்கு மாற்றும்போது இந்த எந்த வேர்டை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோமோ அந்த வேர்டை வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். இப்போ என்ன எழுதணும், நோ அதர் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும். புரியுதுங்களா? நம்ம அப்படியே அங்கே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் மாற்றும்போது சப்ஜெக்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்குது, அது அப்படியே ஆப்ஜெக்டிவ் வேர்ப் சப்ஜெக்ட்னு இடம் மாற்றி எழுதுவோம். ஆனால் இதில் எழுதும்போது அப்படி கிடையாது. இதில் எழுதும்போது சூப்பர்லேட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் மாற்றும்போது அப்படியே கண்டினியூவாக லெட்டர் எழுதிட்டு அப்படியே நம்ம அப்ஜெக்டிவ் கூட இந்த எனி அதர் ஆட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்பேரிட்டிவ் மாற்றும்போது பாசிட்டிவ் மாற்றும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இந்த ஆட் பண்ணக்கூடிய நோ அதர் அப்படின்ற வேர்டை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிட்டு அது கூட என்ன பண்ணுவோம், ரெண்டாக பிரிச்சுக்கணும் சென்டென்ஸை. அப்ஜெக்டிவ் எடுத்து வரக்கூடிய சென்டென்ஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் அப்படியே கண்டினியூ எழுதணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் தி டாலஸ்ட் வருதா? நம்ம இங்கே எழுதும்போது என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவில் நோ அதர்ன்றது நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ ஸோ டாலர் ஆஸ் ராணா. புரியுதுங்களா? ஸோ டாலஸ் ராணா. ஸோ பார்ப்போங்க, நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் ஸோ டாலஸ் ராணா. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறோமாங்க. இது நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேர்ட் நோ அதர். ஏன்னா தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்ததுனால நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், நோ அதர் ஆட் பண்ணுறோம் பாசிட்டிவ்க்கு. ஸோ அதனால் நோ அதர். இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த அதாவது அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸ் மொத்தத்தையும் நம்ம ஃப்ரண்ட் எழுதணும். ஸோ நோ அதர் பாய் இன் த கிளாஸ் இஸ் ஸோ டாலஸ் ராணா. ஏன் ஸோ வந்திருக்கு அப்படின்னா நெகட்டிவ், நோ அதர்ன்றது நெகட்டிவ், அதனால் ஸோ வந்திருக்கு. ஸோ டாலஸ் ராணா. புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது எக்ஸசைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அது பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராணா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ். இங்கேயும் தி தான் வந்திருக்கு, ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன வந்திருக்கு, ஒன் ஆஃப் த அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வருது சூப்பர்லேட்டிவ்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஒன் ஆஃப் த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வருது அப்படின்னா கம்பேரிட்டிவ்க்கு மோஸ்ட் அதர் நம்ம மெனி அதர் ஆட் பண்ணணும், பாசிட்டிவ் டிகிரிக்கு வெரி ஃபியூன்னு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது சூப்பர்லேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ கம்பேரிட்டிவ் மாற்றணும். ஸோ கம்பேரிட்டிவ் மாற்றும்போது நம்ம சொன்னது தான் அட்ஜெக்டிவ் கூட கம்பேரிட்டிவ் என்ன வேர்டு ஆட் பண்ண போகிறோமோ மோஸ்ட் அதர் இல்லை மெனி அதர் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதை கண்டினியூ எழுத வேண்டியது. கம்பேரிட்டிவ் மாற்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அட்ஜெக்டிவ் கூட அதை ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ ராணா இஸ் ஒன் ஆஃப் த எடுத்துகிட்டு டாலஸ்ட் எடுத்துணும். காரணம் நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும்போது என்ன பண்ணோம், ராணா இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் பாய் இன் த கிளாஸ். ஸோ பார்ப்போம், ராணா இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் பாய்ஸ் இன் த கிளாஸ். புரியுதுங்களா? கம்பேரிட்டிவ் மாற்றும்போது இங்கே அட்ஜெக்டிவ் கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேர்டு ஆட் பண்ணால் மட்டும் போதும், வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ராணா இஸ் டாலர் தென். ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்ன்றதுனால டாலர் தென் மாத்திரம். புரியுதுங்களா? அது புரிஞ்சிக்கணும், அதை மாற்ற விட்டுக்கூடாது. ராணா இஸ் டாலர் தென் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் பாய்ஸ் இந்த கிளாஸ். இங்கே ரெண்டுமே போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம்ன்றதால் ரெண்டுமே உங்களுக்கு புரியுறதுக்கு போட்டிருக்கோம். மற்றபடி ஒன்று போட்டாலே போதுமானது தான். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இது பாசிட்டிவ் மாற்றுவோம். ஸோ பாசிட்டிவ் மாற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த வேர்டு ஆட் பண்ணுமோ அதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணணும், வெரி ஃபியூ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இங்கே வெரி ஃபியூ பண்ணணும். இங்கே வெரி ஃபியூ அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், அட்ஜெக்டிவ் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் ரெண்டாக பிரிக்கணும். ஸோ அட்ஜெக்டிவ் அடுத்து என்ன வருது, பாய்ஸ் இந்த கிளாஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க, வெரி ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஸ்ன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம், ஆர் போடணும். காரணம்னா இங்கே பாய்ஸ்ன்றது ப்ளூரல். ஸோ அதனால் இங்கே பண்ணும்போது என்ன பண்ணணும், கிளாஸ் ஆர் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அடுத்து பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும்போது என்ன பண்ணணும், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் எடுத்துகிட்டு ஆஸ் டாலஸ் அப்படின்னு பண்ணோம். ஏன் ஆஸ் டாலஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெரி ஃபியூன்றது பாசிட்டிவ், வெரி ஃபியூன்றது பாசிட்டிவ்ன்றதால நம்ம என்ன இங்கே பண்ணோம், ஆஸ் டாலஸ் ராணா அப்படியே கண்டினியூ எழுதிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்துருக்கனால பாசிட்டிவ் மாற்றும்போது வெரி ஃபியூ அந்த வேர்டை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டோம், வெரி ஃபியூ. அடுத்து அட்ஜெக்டிவ் எடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் எழுதுகிறோம், வெரி ஃபியூ பாய்ஸ் இந்த கிளாஸ் ஆர். ஏன் ஆர்னு போகிறோன்னா இங்கே பாய்ஸ்ன்றது ப்ளூரல், ஸோ அதனால் ஆர் போடுறோம். ஸோ அடுத்து ஆஸ் டாலஸ் ராணா. ஸோ அட்ஜெக்டிவ்கானது அதாவது பாசிட்டிவ் டிகிரிக்கான அட்ஜெக்டிவ் போடுறோம். இங்கே வெரி ஃபியூன்றது பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம இங்கே ஆஸ் டாலஸ் போடுறோம். ஸோ அடுத்து அப்படியே கண்டினியூ எழுதிக்க வேண்டியது ராணா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த கிளாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தி ப்ளஸ்
அட்ஜெக்டிவ் பியூட்டிஃபுல்ன்றது 2 சிலபிளுக்கு மேலே. ஸோ பியூட்டிஃபுல் ஸோ 3 சிலபிள் வரும். அதனால் நம்ம என்ன போட்டுருவோம், மோஸ்ட் போட்டிருக்கோம். இதே கம்பேரிட்டிவ் தான் மோர் போடுவோம். ஸோ தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, அதனால் சூப்பர்லேட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கம்பேரிட்டிவ் மாற்றும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் என்ன பண்ணணும், மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் போகணும். அது எங்கே ஆட் பண்ணணும், இந்த பியூட்டிஃபுல் பக்கத்தில் போட்டாலே போதுமானது தான். அப்போ சீதா இஸ் தி எடுத்துகிட்டு கம்பேரிட்டிவ் என்ன பண்ணணும், மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் கேர்ள் இந்த கிளாஸ். அவ்வளோதான். பாருங்கள், சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் கேர்ள் இந்த கிளாஸ். சாரி ஃபார் தட், மோஸ்ட் அதர் கிடையாது, எனி அதர். இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே ஏன்னா மோஸ்ட் அதர் கிடையாது, மெனி அதர். ஏன்னா இங்கே ஒன் ஆஃப் தி வந்தால் மட்டும் தான் இங்கே பண்ணணும், மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் பண்ணணும். இங்கே தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்தனால எனி அதர் பண்ணணும். ஸோ நம்மளே தப்பாக சொல்லிட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென். ஸோ இதை எடுத்துகிட்டு மோர் பியூட்டிஃபுல் தென் போட்டோம். இங்கே ஆட் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ் வந்து இங்கே வெறும் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்ததுனால எனி அதர். ஓகேங்களா, எனி அதர் கேர்ள் இந்த கிளாஸ். நம்ம இங்கே ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் தான் இங்கே மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் போட்டுருக்கணும். ஸோ ஓகே, கரெக்ஷன் பண்ணிப்போம். சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி அதர் கேர்ள் இந்த கிளாஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று தான் அது வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் மாற்றியாச்சு. இப்போ பாசிட்டிவ் மாற்றும் போது அப்படின்னா நம்ம எந்த வேர்டு ஆட் பண்ணணுமோ அதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்தால் பாசிட்டிவ்க்கு மாற்றும்போது நோ அதர்னு பண்ணணும். ஸோ இதுக்கும் பார்த்துக்கலாம். ஸோ நோ அதர் தான் பண்ணணும். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் நோ அதர், அடுத்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் அப்படி எழுதணும். இப்போ நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ், நோ அதர் என்பது நெகட்டிவ். அப்போ ஸோ பியூட்டிஃபுல் அஸ் சீதா. ஸோ பார்க்கலாம், நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ், நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அஸ் சீதா. ஓகேங்களா, ஸோ ஏன் ஸோ பியூட்டிஃபுல் போகிறோம் அப்படின்னா நோ அதர்ன்றது நெகட்டிவ். ஸோ அதனால் இங்கே ஸோ போடுறோம். பாசிட்டிவ் வந்தால் ஆஸ் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சீதா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த கிளாஸ். ஸோ இங்கே தான் பார்த்துங்க ஒன் ஆஃப் தன் வந்துருக்கு, புரியுதுங்களா. அப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் போட்டுருணும். ஸோ ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்ததுனால மோஸ்ட் பியூட்டிஃபுல் வந்துருக்கு. ஸோ அதனால் இது சூப்பர்லேட்டிவ்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதை கம்பேரிட்டிவ் மாற்றும் போது அப்படியே எழுதுங்க, சீதா இஸ், இங்கே ஒன் ஆஃப் த ப்ளஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இருக்கா, இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கம்பேரிட்டிவ் மாற்றும் போது சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென், இங்கே தான் என்ன பண்ணணும், மோஸ்ட் அதர் ஆர் எனி அதர் போடணும். காரணம் இதுதான் என்னது, ஒன் ஆஃப் த ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஸோ மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் போடுவோம். அப்போ சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். புரியுதுங்களா, சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் மோஸ்ட் அதர் ஆர் மெனி அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ் மாற்றியாச்சு. இப்போ பாசிட்டிவ்க்கு மாற்றும் போது நம்ம எந்த வேர்டு ஆட் பண்ணணுமோ அதை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவ் மாற்றும் போது ஃப்ரண்ட்டில் வெரி ஃபியூ போடணும். ஓகேங்களா, வெரி ஃபியூ போடுவோம். ஸோ ஒன் ஆஃப் த ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்தால் பாசிட்டிவ் மாற்றும் போது வெரி ஃபியூ போடணும். அப்போ அப்படியே போடுங்க ஃப்ரண்ட்டில் வெரி ஃபியூ, அடுத்து அட்ஜெக்டிவ் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் அப்படி எழுதணும். அப்போ வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர், காரணம் கேர்ள்ஸ்ன்றதுனால ப்ளூரல், அதனால் ஆர் போடணும். ஸோ பார்ப்போம், வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர், இங்கே வெரி ஃபியூன்றது பாசிட்டிவ். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ்னா இப்போ ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் சீதா. புரியுதா, ஸோ வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர். ஸோ இங்கே வெரி ஃபியூ தான் இங்கே போடணும், ஏன்னா ஒன் ஆஃப் தி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வந்தால் வெரி ஃபியூ போடுறோம். அதுக்கடுத்து அட்ஜெக்டிவ் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் அப்படி எழுதணும். ஸோ இங்கே ஆர் ஏன் போடுறோம் அப்படின்னா இது கேர்ள்ஸ்ன்றது ப்ளூரல், ஸோ அதனால் ஆர் போடுறோம். ஸோ இது பாசிட்டிவ்ன்றதுனால ஆஸ் போடுறோம். ஸோ ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ், ஸோ தான் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் சீதா. ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் மாற்றியாச்சு. இதுதான் சூப்பர்லேட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் மாற்றுறதுனாலும் சரி, பாசிட்டிவ் மாற்றுறதுனாலும் இதுதான் சரி. இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் நீங்கள் இதை எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்மாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துலலாம் நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்குறீங்களோ ஸோ அங்கெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஸோ காமனாக எரர் வரக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரிஃபர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓஆர் வருது, இஆர் வருது அப்படின்றதுனால இது வந்து கம்பேரிட்டிவ், அதனால் நம்ம தென் தான் போடணும் அப்படி சொல்லி போட்டக்கூடாது. அங்கெல்லாம் டூ போடணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸப்ஷனல்ஸ், அதாவது காமனாக எரர் வரக்கூடிய பகுதிகள் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபீரியர் டு சுப்பீரியர் டு, ஸோ இன்ஃபீரியருக்கு ஆப்போசிட் சுப்பீரியர், சீனியருக்கு ஆப்போசிட் ஜூனியர், ப்ரிஃபர், இந்த 5 வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 வேர்டு வருது அப்படின்னா அங்கே வந்து என்ன போட்டக்கூடாது, நீங்கள் கம்பேரிட்டிவ்னு சொல்லிட்டு தென் போட்டக்கூடாது. ஸோ அங்கெல்லாம் டூ வரணும். ஸோ அதான் இன்ஃபீரியர் டு, சுப்பீரியர் டு அப்படின்னு தான் சொல்லி எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம்.
ஸோ ஐ ப்ரிஃபர் க்ரீன் டீ தென் ஹார்லிக்ஸ். இங்கே வந்து தென் போட்டிருக்காங்களா, காரணம் ப்ரிஃபர் வந்திருக்கு, அதனால் தென் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதேமாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் க்ரீன் டீ தென் ஹார்லிக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா தென் எடுத்துகிட்டு ஐ ப்ரிஃபர் க்ரீன் டீ டு ஹார்லிக்ஸ் 2 போடணும். அந்த இடத்துல தென் எடுத்துகிட்டு 2 போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர் தென் சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ இங்கே சுப்பீரியர் வந்திருக்கு, ஸோ அதனால் தென் வந்தது அப்படின்னா தென் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், 2 பண்ணணும். ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர் டு சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 5 வேர்டு மட்டும்தான். ஸோ இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரிஃபர், இந்த 5 வேர்டு வந்ததுன்னா கூட தென் வந்திருப்பாங்க. ஸோ அந்த தென் எடுத்துகிட்டு நம்ம 2 மாற்றி போடணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃபீரியர் டு சுப்பீரியர் டுன்னு சொல்லி எழுதணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் ஸோ இவ்வளோ தான் பார்ட் கூட முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின் எடுத்து போட்டு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிசி எக்ஸாம் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான இங்கிலீஷ் சம்ஸ் எல்லாமே, இங்கிலீஷ் கிராமர் பார்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு தேவையான பார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.